உலக தமிழர்களுக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மோகா டிவி சேனல். நான் உங்களுக்கு மோகன். இந்த வீடியோவில் நான் ரொம்ப காலமாக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 5 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப குட்டியுண்டு அப்ளிகேஷன் தான், பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோ மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நண்பர் கூட மறக்காம ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க அது என்னென்ன அப்ளிகேஷன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் டச் ப்ரொடக்டர். இந்த அப்ளிகேஷன் குறிப்பாக வீட்டில் யாராவது குழந்தைகள் இருப்பாங்க, அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் ஏதாவது வீடியோஸ் சாங்ஸ் ஏதாவது மொபைல் மூலமாக நீங்கள் வச்சு கொடுப்பீங்க. பட் அவங்க கை சும்மா இருக்காது, அடிக்கடி ஸ்க்ரீனை போய்ட்டு அழுத்துறது, ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிடுது, இது மாதிரி விஷயங்களை பண்ணிவிட்டு மறுபடியும் மொபைல் எடுத்து அவங்களால கொடுத்து தொலை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி இது வந்து சென்சார்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தா நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டுட்டு அன்லாக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. உங்கள் குழந்தைகள் யாராவது இது மாதிரி வந்து டச் பண்ணி இல்லை மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே போட்டு திருப்பினாலுமே சரி, இந்த ஸ்க்ரீன் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆனதாகிடும். உள்ளே போயிட்டு இருக்க வீடியோஸ் சாங்ஸும் ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டு தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் வந்து நீங்கள் வந்து தப்பிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் தான் இது. வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நெட்கார்ட். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமாக யாராவது உங்கள் நண்பர்கள் உங்கள் மொபைல் அடிக்கடி வாங்கி ஏதாவது வீடியோஸோ இல்லை வந்து குறிப்பிட்ட அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க, இல்லை உங்கள் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா மொபைல் அடிக்கடி பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ வீடியோ கேம்ஸ் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது நீங்கள் குறிப்பிட்ட அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து நெட்டை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒய்ஃபையாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் மூலமாக இருக்கக்கூடிய இன்டர்நெட்டாக இருக்கலாம். அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்கள் நண்பர்கள் யாராவது வாங்கி அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலுமே சரி, அந்த அப்ளிகேஷனில் இன்டர்நெட் வந்து அந்த அப்ளிகேஷன் மட்டும் போகாதனால ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆஃப் ஆனதாகிடும். ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலை நீங்கள் வந்து பாதுகாத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் தான். இங்கே வந்து பாருங்கள், யூடியூப் அப்ளிகேஷன் அங்கே எனேபிள் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் மட்டும் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு நல்ல அப்ளிகேஷன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் இன்டர்நெட் ஸ்பீட் மீட்டர் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். ஸோ நான் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நெட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத நான் ஈஸியாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு இந்த இன்டர்நெட் ஸ்பீட் மீட்டர் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பயன்படுத்தி இருக்கேன், எவ்வளோ ரீடிங் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து காட்டிடுது. நீங்களே வந்து பார்க்கலாம். இன்கேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா வேறு ஸ்பாட்டுக்கு போய் கூட என்னுடைய இன்டர்நெட் நான் வந்து பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் கிடையாது, டெய்லி நான் எவ்வளோ கன்சியூம் பண்ணிட்டு இருக்கான்றதையும் எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே காட்டுறதுனால இந்த அப்ளிகேஷன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் மறக்காமல் பயன்படுத்தி பாருங்கள். அடுத்ததாக நம்ம நான்காவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் ஸ்க்ரீன் மாஸ்டர் அப்படின்ற இந்த ஸ்க்ரீன்ஷாட்டுக்கான அப்ளிகேஷனுங்க. இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இங்கே டைரெக்டாக நீங்கள் வந்து கிராப் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மொத்தமாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கான ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் வந்து இந்த ஆப்ஷன் பார்த்தா நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டா போதுமானது, ஸ்க்ரீன்ஷாட் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும். டைரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கிராப் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ண முடியும். ரொம்ப சூப்பரான அப்ளிகேஷன். நான் ரொம்ப வருஷமாக பயன்படுத்தியிருக்கேன். ஸோ அதுக்காக சொல்கிறேன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் ஸ்கெடிட். ஸோ இந்த அப்ளிகேஷன் பற்றி மோஸ்ட்லி தெரியாதவங்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், மெசேஜாக இருக்கலாம், இமெயிலாக இருக்கலாம். நீங்கள் குறிப்பிட்ட டைமுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நேரத்துக்கு முன்னாடியே பார்த்தா நீங்கள் ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கீங்கன்னா குறிப்பிட்ட அந்த நேரத்துக்கு அந்த மெசேஜோ இல்லை வந்து எஸ்எம்எஸோ எது வேணா பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து சென்ட் ஆனதாயிடும். இப்போ வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிட்ட நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும் போது அவங்களுடைய கான்டாக்ட் மட்டும் எடுத்து வச்சுட்டு இங்கே ஒரு மெசேஜ் டைப் பண்ணி விட்டு டேட்டு டைம் என்னங்கிறத நான் கீழே செட் பண்ணி விட்டுருவேன். இது ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷெட்யூல் பிரகாரமாக அவங்களுக்கு சென்ட் ஆனதாயிடும். உண்மையில் ஒரு சூப்பரான அப்ளிகேஷன், மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 அப்ளிகேஷன் தான் நான் ரொம்ப காலமாக பயன்படுத்திருக்கேன். என்னோட மொபைல் எப்பயும் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன். உங்களுக்கும் கண்டிப்பாக பயன்படும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்பர் கூட மறக்காம வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய், டேக் கேர்.